ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு. ஃபார் வெஜிடேரியன்ஸ் வந்து ப்ரோட்டீன் ரிச்சு, ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் வந்து இது மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும். இந்த குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, ஃபெயிலியரே ஆகாது. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெடி ஆகிடும். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தோசைக்கு வந்து எக்ஸலண்ட்டாக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை நான் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு. கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா கொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அரைச்ச கடலைப்பருப்பு விழுதோட நான் கொஞ்சம் கருவேப்பிலை, நான் பொடியாக நறுக்கின சாம்பார் வெங்காயம், 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிக்கணும். சால்ட்டெல்லாம் காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இதில் உருண்டைகளை வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட்டெல்லாம் செக் பண்ணியாச்சு. இதை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க போகிறேன். உருண்டை ரெடி. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம். உருண்டைகளை அடுக்கியாச்சு. இந்த நீராவிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லிக்கு உண்டான மூடி ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம் உருண்டைகளை. 10 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு பருப்பு உருண்டைகள்லாம். வேறு ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து நான் ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். இது கொதிச்சோன்னே நிறுத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் நல்ல புளி தண்ணி கிடைக்கும். ஒரு டம்ளர் வாட்டர் விட்டு புளி தண்ணியை கரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 7-8 சாம்பார் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். நான் இது வந்து மிக்ஸி கழுவி வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு அரைச்ச விழுத இந்த தண்ணியை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு மண்பானையில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூனு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூனு வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இந்த சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துருக்கேன். இது ஒரு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிடணும், ஏன்னா கருகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பருப்பு கழுவின தண்ணியை போட்டுடணும். இப்போ புளி தண்ணி, நம்ம தேங்காய், இந்த ஸ்டேஜில் இடித்த பூண்டு, 1 ஸ்பூன் சால்ட். இப்போ காரம் உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த குழம்போட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்த பருப்பு உருண்டைகளை நம்ம ஆட் பண்ணலாம். இந்த பருப்பு உருண்டைகள்லாம் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம தாளிப்பை விடணும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் வெங்காய வடகம் தாளிச்சுக்கணும். தாளிப்பு ரெடி. தாளிப்பு விட்டாச்சு. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே
குழம்ப இறக்கிடலாம். குழம்பு ரெடி. இப்போ டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடியாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.